தூதுவளைக்கீரையும் அப்பக்கோவத்தலையும் வச்சுட்டு நல்ல சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொரிய விட்டுறலாம். 7 பூண்டை வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்து இதிலே போட்டுக்கலாம், எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தூதுவளைக்கீரை இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்பக்கோவத்தலை வந்து இதில் வந்து இது ஒரு பங்கு இருக்குன்னா இதில் ஒரு அரை பங்கு அளவுக்கு அப்பக்கோவத்தலை போட்டுக்கலாம். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை இருக்குது, அதையும் ஒரு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு 3 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குங்க. 2 இனுக்கு கருவேப்பிள்ளையை உருவி போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளி, அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க, சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 10 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. அதனால நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்ககிட்ட புளி காமிச்சேன் இல்லைங்களா, அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் ஏதாவது வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மூடி எடுத்துகிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லேசாக திறந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நாங்கள் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம இந்த கீரையெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. குழம்பு வந்து நல்லா செமையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு எப்படி பரிமாறிடுவோன்னு பார்ப்போம். தூதுவளைக்கீரையும் அப்பக்கோவத்தலையும் வச்சுட்டு நல்ல சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ஒன்று வச்சுருக்கோம். இதை சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த குழம்பு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு 10 நாளைக்கு கூட இந்த குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இது கெட்டே போகாது. இது வந்து நல்லா தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா இன்னும் சுண்டை வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டில் நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் இந்த குழம்பை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும்.